சிலர் மரணிக்கிற போது அவர்கள் வசிய செய்வாங்க. என்ன வசிய செய்றாங்க அப்படின்னா, நான் மௌத்தாயிட்டா என்ன செய்யுங்க, எங்க ஊர்ல கொண்டு போய் அடக்குங்க அப்படின்னு. இந்த வசியத்தை பொறுத்தவரையிலும் பொதுவா வசியத் என்பது நிறைவேற்றப்பட வேண்டிய ஒன்று. வசியத்துகள் நிறைவேற்றப்பட வேண்டிய ஒன்று. ஆனா சில வசியத்துகள் என்ன செய்ய முடியாது, நிறைவேற்ற முடியாமல் போகும். அப்படியான வசியத்துகள் இருக்கிற போது அதை நம்ம குற்றம் பிடிக்க மாட்டோம். அப்ப இந்த அடிப்படையில் ஒருவர் வசிய செய்கிறார். உதாரணமா, நான் மரணித்தால் என்னுடைய ஊரில் கொண்டு போய் என்ன அடக்கம் செய்யுங்க என்று. அவங்க ஊர் சில நேரத்தில் போவதற்கு வசதி உள்ள ஊரா இருக்கும், போவதற்கு வசதியும் சூழலும் இல்லாத ஊரா இருக்கும். அப்ப அது போன்ற ஊர்கள், உதாரணமா மக்கால் ஒருத்தர் மரணிக்கிறாரு, மதீனாவில் மரணிக்கிறாரு, சரிங்களா, ஹஜ்ஜுக்கு உம்ராவுக்கு போனவர் மரணிக்கிறாரு, அல்லது அந்த பாதையின் பயணத்துல வழியில மரணிக்கிறார் அப்படின்னு சொன்னா அவர் அவருடைய ஊருக்கு திரும்ப கொண்டு வரணுமான்னு கேட்டா தேவையில்லை. சொன்னா என்ன, எங்க மௌத்தானாலும் அங்கே அடக்கம் செஞ்சிடணும். சரிங்களா, ஜனாசாவை சுமந்து கொண்டு செல்வது என்பது, அதாவது ஜனாசா ஊர் சுற்றுவது என்பது சுன்னா அல்ல. அப்ப அந்த அடிப்படையில் எங்க மரணிச்சாரோ அங்கே அடக்கம் செய்வது சிறந்தது. குறிப்பா மதீனாவில் ஒருவர் மரணிக்கிறார் அப்படின்னு சொன்னா அவர் மதீனாவில் அடக்கம் செய்யறது அவருக்கு இன்னுமே சிறப்பு வாய்ந்த விஷயம். யார் மதீனாவில் மரணிக்கிறாரோ அவருக்கு ஷஃபாத்து கிடைக்கும் சொல்லி ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அந்த ஒரு நன்மை கூட அவருக்கு அதன் மூலமா கிடைக்கிறதுக்கான வாய்ப்பாயிடும். அதனால அவர் அங்கேயே அடக்கம் செய்யறது சிறந்தது. இல்ல நான் என் ஊர்ல தான் அப்படின்னு சொல்லி அவர் நியத்து வச்சிருக்காருன்னு சொன்னா அவரை நம்ம சாத்தியம் இருக்கக்கூடியவர்களாக இருந்தால் அவருடைய அந்த வசியத்தை நிறைவேற்றலாம். இல்லாதவர்கள் எங்கே முடியுதோ அங்கே அடக்கம் செய்ய வேண்டியது, அதுக்கு குற்றம் பிடிக்கப்பட மாட்டாங்க. சரிங்களா?